வணக்கம். இப்போ நம்ம ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் நம்ம மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டிய பேசிக் கான்செப்ட் என்ன அப்படின்னா 0லேருந்து 90 வரைக்கும் இந்த டிகிரிஸோட வேல்யூ எதுக்கெல்லாம் எந்த ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நமக்கு தேவைப்படும் அப்படின்னா சைன் காஸ் tan இது மூணு தான் நமக்கு அடிக்கடி தேவைப்படும். இதனோட வேல்யூவை நம்ம மைண்டில் மெமரைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது சம்டைம் மறந்துடும். ஸோ அதை எப்படி ஈஸியாக மைண்டில் ஸ்டோர் பண்ணுறது, ஃபஸ்ட்டு நம்ம இந்த டேபிளை இதில் கொடுத்துருக்க மாதிரி நம்ம ஆர்டரில் நம்ம வரைஞ்சிட்டு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 0 1 2 3 4 அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் நம்பர்ஸை நம்ம சூஸ் பண்ணிடுறோம். அதை நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா 4ஆல் டிவைட் பண்ணுறோம். 4ஆல் டிவைட் பண்ணுறோம் எல்லாமே. இங்கே 0 4ஆல் டிவைட் பண்ணுறோம், 1 4ஆல் டிவைட் பண்ணுறோம், 2 4ஆல் டிவைட் பண்ணுறோம், இந்த ஆர்டரில் டிவைட் பண்ணுறோம். அதுக்கடுத்து அதை என்ன செய்கிறோம்னா ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். நான் இதில் கலர் டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு 0 1 2 3 4, அடுத்து எல்லாமே 4ஆல் டிவைட் பண்ணியிருக்கேன். அடுத்து ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன். ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்போ என்ன ஆகும், 0/4, 0/anything 0, ஸ்கொயர் ரூட்னா 0 தான். இங்கே ஸ்கொயர் ரூட்டு தனித்தனியாக நம்ம எடுக்கணும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ஆல்சோ 1, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4னா 2. இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் இங்கே இதை வந்து என்ன செய்யுங்க அப்படின்னா கேன்சல் பண்ணிடுங்க. 2/4னா 1/2. அப்போ 1/2னா மேலே நியூமரேட்டர் 1, டினாமினேட்டர் 2. இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1/2 அப்படின்னா என்ன வரும், 1/√2. இங்கே √3/4, √3க்கு தனியாக ஸ்கொயர் ரூட் எடுத்தால் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3, 4க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா 2 அப்படின்னு கிடைக்கும். இங்கே அதே மாதிரி 4/1, 4/4 1, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1னா 1 தான். ஸோ இதில் கிடைக்கக்கூடிய வேல்யூவை நம்ம டைரெக்டாக என்ன செஞ்சுக்கலாம்னா சைனோட வேல்யூவாக எடுத்துக்கலாம். சைனோட 0 0, sin 30 1/2, sin 45 1/√2, sin 60 √3/2, sin 90 1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ சைனோட வேல்யூவை எழுதியாச்சு. அப்படியே நம்ம என்ன செய்யணும், ரிவர்ஸில் நம்ம அப்படியே கொண்டு வரோம். இந்த 1 இங்கே கொண்டு வந்துடுறோம், √3/2 இங்கே வந்துடும், 1/√2 இங்கே வரும், 1/2 இங்கே வந்துடும், 0 இங்கே போடும். அப்படியே ரொட்டேட் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு டேனோட வேல்யூக்கு எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். tan θ அப்படிங்கிறது sin by cos. இந்த sin cos இந்த ரெண்டு வேல்யூவை டிவைட் பண்ணி கிடைக்கக்கூடியதான் tan. இப்போ என்ன செய்யுங்க, 0/1, 0/1 அப்படிங்கிறது 0. அடுத்து நெக்ஸ்ட்டு sin by cos 1/2 டிவைட் பை √3/2. இங்கே அப்படியே நம்ம எடுத்துங்க 1/2 டிவைட் பை √3/2. இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம், நியூமரேட்டர் அப்படியே எழுதுங்க, டினாமினேட்டரை ரெசிப்ரோக்கலில் ப்ராடக்ட் பண்ணுங்கள். அப்போ 1/2 இன்ட்டு 2/√3 கேன்சல் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 1/√3 அப்படின்னு கிடைக்கும். இங்கே அடுத்து 45க்கு நமக்கு என்னங்க வேல்யூ இருக்குது, 1/√2 டிவைட் பை 1/√2, ரெண்டையும் டிவைட் பண்ணும்போது நமக்கு 1 கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு 60க்கு √3/2 டிவைட் பை 1/2. அப்போ இங்கே அதே மாதிரி எழுதியிருக்கோம். இதை வந்து டினாமினேட்டரை ரெசிப்ரோக்கலாக எழுதுகிறோம். அப்போ என்ன ஆகும், 2 கேன்சல் ஆகிட்டு √3 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு இங்கே அதே மாதிரி 90க்கு வந்து 1/0ன்னு கிடைக்கும். இப்போ 1/0ங்கிறது நாட் டிஃபைன், இன்ஃபினிட்டி. ஸோ அப்போ நமக்கு இந்த டிவைட் ஆகி கிடைக்கக்கூடிய வேல்யூ எல்லாமே எங்கே வந்துடும், நமக்கு டேனில் கிடச்சிடும். ஸோ இதை வந்து நம்ம வந்து ஈஸியாக நினச்சிக்கலாம். இந்த மாதிரி டேபிளில் நம்ம எழுதிக்கலாம். நம்ம மெமரைஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஷார்ட் இருக்க ஒரு டேபிளாக ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா எக்ஸாம் டைமில் நம்ம ஈஸியாக மறக்காமல் நம்ம பயன்படுத்திக்கலாம். தேங்க்யூ.